மாணவர்களே, நாங்கள் இன்றைய அதிகாலை கருத்தரங்கிலே என்னுடைய எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய பரீட்சைத்தாள், அதாவது வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சித்தாளின் 32வது வினாவிலிருந்து நாங்கள் வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். அந்த விடையளிக்கிற முயற்சியில நாங்கள் கவனமாக ஈடுபடுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு நிறைந்த வெற்றியை தரும் என கூறிக்கொண்டு, அதாவது கற்பிப்பதை கவனமாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கோ. இதுல 32வது வினா விளக்கம் தரப்போகின்றேன். முதல்ல வினாவை வாசித்து முதல் புரிந்து கொள்ளுங்க, அதுதான் மிக முக்கியம். வினா கஷ்டம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். கஷ்டம் போலத்தான் இருக்கிறதோ கஷ்டம் அல்ல. நீங்க வினாவை வாசித்து விளங்கிக் கொள்வதுதான் உங்களோட திறமை. அப்ப நீங்க அப்படியாக வாசித்து விளங்கிக் கொண்டீர்களா இருந்தால் வினா இலகு என்பது உங்களுக்கு அப்படி வாசிச்சு பழக விளங்கிக் கொள்ளும். இப்ப இதில் ஒரு உழவு யந்திரத்திலே ஒருவர் இருக்கின்றார். அந்த படத்தில உழவு யந்திரத்தின் சில்லுகள் காட்டப்படுகின்றது. அந்த சில்லுகள்ல முன் சில்லு சிறியதாகவும் பின் சில்லு பெரியதாகவும் இருப்பதை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் உழவு யந்திரம் சேறு சகதி வளர்க்குகின்ற மண் பிரதேசங்களுக்கு எல்லாம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப அதில அந்த பின் சில்லு பெரிதாகவும் வெட்டுக்கள் நிறைவாக இருந்தால்தான் அது வளர்க்காமல் அதுக்கு தன்னுடைய செயலை செய்யக்கூடியதாக இருக்கும். முன்சில்லு சாதாரண சில்லாகத்தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரு வாகனத்தில பின்சில்லுத்தான் யந்திரத்தோட தொடர்பு பட்டு யந்திரம் அதை அசைய வைக்கிற சில்லு. முன்சில்லு அந்த பின்சில்லு தள்ளுகின்ற பவரால சக்தியால முன்சில்லு செல்லும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வாகனங்களை பார்க்கிறீர்கள். வாகனங்கள்ல முன்சில்லு அதாவது அந்த வாகனத்தை திருப்புகிற ஸ்டியரிங்கோட தொடர்புடையதாக இருக்கும். அப்ப பின்சில்லு தொடர்பு இருக்காது. ஆனா அது 4-wheel ரொட்டேஷன்ல அதுக்குன்னு தொடர்பு இருக்கின்றது. ஆனா இதுல அநேகமான 2-wheel 2 சில்லுகள் அசைகின்ற வாகனங்கள்ல முன் சில்லு மாத்திரம்தான் ஸ்டியரிங்கோட, அதாவது திரும்பக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கும். 4-wheel ரொட்டேஷன்லையும் பின்சில்லு சுத்தக்கூடியதாக இருக்கும்போது திரும்பாது. ஏனென்றால் முன்சில்லு திரும்பினால்தான் பின்சில்லு அதே பக்கத்துக்கு போகக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப நாங்க இந்த முன்சில்லு பின்சில்ல அம்புக்கோடுகள் காணப்படுகின்றது. பின்சில்லில கீழ் நோக்கியும் முன்சில்லில மேல் நோக்கியும் வித்தியாசத்துக்காக அம்புக்குறிகள் அவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. இப்ப வினாவுக்கு நுழைவோம். பின்வரும் உழவு யந்திரத்தின் பின்சில்லின் சுற்றளவு முன்சில்லின் சுற்றளவின் 3 மடங்கு ஆகும். அப்ப இதுல எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த சுற்றளவு என்பது இப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த சுற்றளவை பார்த்தால் இப்படி சுற்றி வருகின்ற போது அதான் சுற்றளவு. இதே மாதிரி இந்த சக்கரத்திலையும் இதுல இருந்து சுற்றி கொண்டு வருகின்ற அளவுதான் சுற்றளவு. இதுல இருந்து சுற்றி வருகிற அளவு ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துல முடியணும். அதுவரை உள்ள தூரம்தான் சுற்றளவு. இங்க என்ன சொல்லப்படுகிறது, இந்த முன்சில்லின் சுற்றளவின் 1 மடங்கு என்றால் அதே போல 3 மடங்கு நீளமானது தூரம் கூடியது பின்சில்லின் சுற்றளவு. அதாவது பிறகு சொல்லப்படுகின்றது, 12 மீட்டர் முன்னோக்கி செல்லும் போதும் பின்சில்லில் இடப்பட்ட, அதாவது பின்சில்லில இடப்பட்ட இந்த அம்புக்கூடு
இடப்பட்டுள்ள புள்ளி 7 தடவைகள் நிலத்தில் படுகின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. இப்ப இதை போல இது 3 மடங்கு சுற்றளவு என்று சொல்லப்பட்டது. 12 மீட்டர் செல்லும் போது, அதாவது இந்த வாகனம் தொடர்ச்சியாக 12 மீட்டர் தூரம் செல்கின்ற போது இந்த சக்கரம் 7 தடவைகள் நிலத்திலே படுகின்றது. அதாவது 7 தடவைகள் நிலத்திலே படுகின்றதா, அதாவது 7 தடவை படுகின்றது 12 மீட்டருக்குள்ள. இப்ப கேள்வி என்ன, அந்நேரத்தினுள் முன்சில்லின், இந்த முன்சில்லின் அம்புக்கோடு, இந்த மேல் நோக்கி காட்டப்பட்டுள்ள அம்புக்கோடு நிலத்தில் எத்தனை இடப்பட்டுள்ள புள்ளி எத்தனை தடவைகள் நிலத்தில் முட்டும் என்பதாகும். அப்ப அன்பு குழந்தைகளே, நான் மீளமல சொல்றேன், கேள்வி கடினம் அல்ல. நாங்க வாசிப்பாற்றலை கூட்டினால்தான் கேள்வி எங்களுக்கு இலகுவாகும். வாசிக்கும் போது சொற்களுக்குரிய கருத்துக்களை சரியாக விளங்கி புரிந்து கொண்டால் நாங்க இந்த பரீட்சை எங்களுக்கு கடினமாகவே இருக்காது. அப்ப நான் எங்களுக்கு இருக்க வேண்டிய திறமை என்னென்றால், இந்த சொற்களை வாசித்து புரிந்து கொள்கிற ஆற்றலை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க சொல்லப்பட்ட விடயம் முழுவதும் உங்களுக்கு விளங்கிவிட்டது. இந்த உழவு இயந்திரம் தொடர்ச்சியாக 12 மீட்டர் தூரம் செல்கின்றது. அதற்குள்ளே அது 7 தடவைகள், அது பின்சக்கர இந்த அம்புக்கோடு 7 தடவைகள் நிலத்தில் முட்டுகின்றது. இதே நேரம் இங்கு முதலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த முன்சில்லி சக்கரத்தின் சுற்றளவை விட 3 மடங்கு சுற்றளவு கூடியது பின்சில்லு. அப்ப உங்களுக்கு தெரிகின்றது, இந்த சில்லு பின்சில்லு ஒரு சுற்றியக்குள்ள முன்சில்லு இந்த அம்புக்கோடு 3 தரம் நிலத்துல முட்டும். காரணம் என்னென்றால், அதாவது இது கேள்வி தெளிவா விளங்கிட்டே நாங்க சிந்திப்பதன் மூலம் விட கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த பின்சில்லு சக்கரம் 3 சம பாகங்களாக நாங்கள் பிரிப்போமாக இருந்தால், இந்த அளவு பகுதிகள் அசைகிறதுக்குள்ள இந்த சில்லு ஒரு தடவை சுற்றிடும். அடுத்ததாக அந்த சக்கரம் இந்த அளவு பாகத்தை அசைகிற போது அடுத்த சுத்திடும். அதுக்கடுத்து அந்த சக்கரம் திரும்ப அதே நிலைக்கு வந்து சேரும் போது இந்த சக்கரம் இன்னும் ஒரு சுத்திடும். அப்ப இது 3 தடவை முட்டும். அப்ப நீங்க என்ன செய்வீர்கள், 7 இடங்கள்ல தானே இது முட்டுது, 7 3ஆல பெருக்கி 7 3 21 தடவைகள் என்று அந்த விடையை தெரிவு செய்வீர்கள். அது தவறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கேள்வி இலகுவானது. வாசிக்க பழகிவிட்டோம், விளங்கி கொண்டு விட்டோம், சிந்திக்க பழகுகின்றோம். அப்ப சிந்திக்கின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம், இது ஒரு தடவை சுற்றுகின்ற போது இது 3 தடவை சுற்றுகின்றது. அப்ப இது 7 தடவை சுற்றுகின்ற போது இது 7 3 21 தடவை சுற்றுகின்றது என்று அந்த விடையை தெரிவு செய்தோம். அது தவறு. முதலாவது தகவல். தவறுகளை நாங்க விளங்கிக் கொண்டால் சரியானது இலகுவாக வந்துவிடும். சரி, அடுத்தது. அப்ப நாங்க இந்த கம்பங்கள் இடைவெளிகள் என்று படித்திருக்கிறோம் பிள்ளைகள். 7 கம்பம் இருக்குமாக இருந்தால் இந்த பிச்சக்கரம் 7 தடவை முட்டுகின்ற நிலத்தை முட்டுகின்ற போது நாங்க இந்த இடைவெளிகளை பார்ப்பதற்காக இப்படியாக கேட்கின்றோம். இதுல பின்சக்கரம் 7 தடவை முட்டுகின்றது. இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4வது, இது 5, இது 6, இது 7. அப்போ 7 தடவை முட்டுவதற்குள் இதுக்கு எத்தனை இடைவெளிகள் இருக்கின்றது என்று பார்த்து, 1 இடைவெளி, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி, 5 இடைவெளி, 6 இடைவெளி,
அப்ப நீங்க பாப்பீர்கள் 6×18 தடவை முட்டி இருக்கும் என்று விடையளித்தால் அதுவும் தவறானது. முதல்ல நான் 21 தடவை தவறு என்றால் இப்ப 18 தடவை 6×18 ஒவ்வொரு தடவையும் 3 தடவை முட்டுகின்றது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப 3 தடவை படி 6×18 தடவை என்றால் அதுவும் தவறு. அப்ப இதுல என்ன தேவை? சிந்திக்கிறார்கள் தான் முக்கியமானது. இதுல கம்பங்கள் எண்ணிக்கை போல அந்த சக்கரம் முட்டுகின்ற இடங்களின் எண்ணிக்கை 7, இடைவெளிகள் 6. அப்ப 7×21 என்றாலும் பிழை, 6×18 என்றாலும் பிழை என்றபடியால் உங்களுக்கு இப்ப விளங்குகின்றது இந்த 19 என்பதுதான் சரியான விடை ஆகும். அதற்கான விளக்கம் தருகிறார், கொஞ்சம் கவனிங்கோ. இப்ப இந்த எங்களுக்கு கேட்கப்படுகின்றது இந்த முன்றில்லு நிலத்தில முற்றுவதுதான் 6 இடைவெளி, அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். அப்ப நாங்கள் 6 இடைவெளி என்கின்ற போது இந்த பின்சில்லு 7 தடவை சுற்றுகின்ற போது 6 இடைவெளி இருக்கின்றது. அப்ப முதல்ல இது ஒரு தடவை நிலத்தில் படுகின்றது. அதாவது முதல் இடைவெளி இந்த அளவு என்று வைத்துக் கொள்ளுங்க. இதே போல 6 இடைவெளிகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்க. நான் இங்க இடம் கீறுவதற்கு இல்லாததால இப்படியாக புள்ளிய போட்டு 6 இடைவெளி இருக்குன்னு சொல்றேன். முதல் இடைவெளியில இந்த பின்சில்லு இதுல நிக்க, அதாவது முன்சில்லு ஒரு தடவை நிலத்தில் முட்டுகின்றது. இப்ப ஒரு நிலத்தில முட்டி விட்டது. இனி இந்த இடத்துக்கு இந்த சக்கரம் வருகின்ற போது 2வது தடவை முட்டிவிடும். இந்த இடத்துக்கு சக்கரம் வருகின்ற போது 3வது தடவை முட்டிவிடும். இது திரும்ப இதே இடத்துக்கு வருகின்ற போது 4 தடவை முட்டிவிடும். ஆனா அதுக்கு பிறகு இது 4 தடவை முட்டுகின்றது. மற்ற 2வது இடைவெளியின் போது அது ஆக 3 தடவை தான். 1, 2, 3. இது ஏற்கனவே எண்ணப்பட்டு விட்டது. அப்ப அடுத்து எல்லாத்துக்கும் 3 தான். அப்ப இந்த 6 இடைவெளியில 7 இடங்கள் 7 புள்ளிகளுக்கு இடையில 6 இடைவெளி இருக்கும் என்றுதான். 6 இடைவெளியில எங்களுக்கு தெரியுது 5 இடைவெளிகள்ல 3 தடவையும், முதல் இடைவெளியில 4 தடவையும். அப்ப 5×15, முதல் இடைவெளி 4, மொத்தம் 19 தடவைகள் முன்சில்லு நிலத்தில் முட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதை புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு ஆர்வமும் ஒரு திறமையும் இருத்தல் அவசியம் என்பதை நீங்க தெரிந்தால் சரி. இனி நான் அடுத்த வினாவுக்குள் நுழைகின்றேன் மாணவ செல்வங்களே. இப்ப நாங்க 33வது வினாவை பார்வையிட போகின்றோம். ஒரு வரிசையில் நடுவில் அமலன் நின்றிருந்தார். அப்ப நாங்க ஒரு வரிசை ஒன்றை உருவாக்குவோம். அதாவது ஒரு வரிசையை உருவாக்குறது. இப்படியாக வரிசை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்க. அது என்று தெரியாது. சரி, அந்த வரிசையின் நடுவில் அமலன் நின்றிருந்தார். இப்ப எங்களுக்கு நடுவிலே ஒரு ஆள் நிற்கிறதா இருந்தால் எங்களுக்கு தெரியணும் 2 கரையிலையும் சமமான எண்ணிக்கை இருக்க வேண்டும். இப்ப நடுவில ஒரு ஆள் நின்றால் அவருடைய 2 கை பக்கமும் சமமான எண்ணிக்கை நின்றால் தானே அவர் நடு. அப்ப இது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். 2 சமணம் இரட்டை எண், அதோடு இந்த ஒன்று சேர்வது மூலம் ஒற்றை எண்ணாகத்தான் விடை பெறுதல் வேண்டும். அவ்வரிசையில் நின்றவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்றுதான் கேள்வியில கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து விட்டது இந்த 2வது விடை தவறானது. அப்ப கேள்வியை நாங்க வாசிக்கிற போதே இந்த நுட்பங்கள் எங்களுக்கு புரியுமா இருந்தால் கேள்விக்கு இலகுவாக விடையளித்து நாங்கள் வெற்றியடைய முடியும். ஒரு வரிசையின் நடுவில் அமலன் நின்றிருந்தால்
அப்போ அந்த மொத்த எண்ணிக்கை இதாக இருக்கலாம், அது அல்லது இதாக இருக்கலாம். நடுவில் என்ற முறையில அப்ப ஒரு வரிசை நிற்கின்றது, அதுல நடுவில அமலன் நிற்கின்றான். அவனது இடதுகை பக்கம். அப்ப இதுல இடதுகை பக்கம் என்பது நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் இப்படியாக முகத்தை பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் நின்றோமா இருந்தால் இது வலது கை, இது இடது கை. இது மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த இடது கை எங்களை ஒற்றியது வினாவிலே அடிக்கடி கேட்கப்படுது. இடது கை வலது கை, மற்றது மேல் கீழ் பிம்ப தோற்றங்கள், மற்ற கால கணிப்புகள் என்றது அடிக்கடி வினாவாக கேட்கப்படுகின்றது. மாறுபாடுகளை பலரும் வருகின்றது. இது கொஞ்சம் இடர்பாடு உள்ள விடயங்களாக அவர்கள் கருதி வினாவை தருகின்றார்கள். என்னடா பரீட்சிப்பவர் எவ்வளவுக்கு அந்த பிள்ளையின் திறமையை வெளிக்கொணர முடியுமோ அதை அவர் தந்த கடமையை செய்வார். ஆனா பிள்ளைகளாகிய நீங்கள் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களால் முடிந்த அளவில் வாசித்து விளங்கி விடியளிக்க பழகித்தோம் என்றால் இதையும் பெற்றுக் கொள்ள முடியும். சரி, ஒரு வரிசையின் நடுவில் அமலன் நின்றிருந்தான். சரி, அவனது இடதுகை பக்கத்தில் நின்றவர்களில், அதாவது இடதுகை பக்கம் என்பதை நான் இப்போ உங்களை காட்டுவதன் இதான் இடதுகை பக்கம். இடதுகை பக்கத்தில் நின்றவர்களில் நடுவில் விமலன் நிற்கின்றான். அப்ப இது விமலன், நடுவில விமலன் நிற்கின்றார். அப்ப இந்த இடதுகை பக்கத்திலே இருப்பவர்களின் எண்ணிக்கையும் ஒற்றை எண்ணாகத்தான் இருக்க வேண்டும். நடுவில் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அப்ப இதுவும் ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். இந்த கூட்டு தொகை ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியுது, இது ஒற்றையன், இது ஒற்றையன், அப்ப இரட்டை எண்ணாக மாறிவிடும். பிறகு இது ஒன்று சேர்க்க ஒற்றை எண்ணாக மாறும். அதாவது இடது பக்கம் இருக்கிறதும் ஒற்றை எண், வலது பக்கம், அதாவது அமலனுக்கு வலது பக்கம் இருக்கிறதும் அதே அளவு சமனான ஒற்றை எண். ரெண்டும் சேர்ந்தால் இரட்டை எண். இந்த அவரும் சேருகின்ற போது ஒற்றை எண்ணாகத்தான் விடை வரும் என்பதை புரிந்து கொண்டோம். இப்ப நாங்க விமலனின் இடதுகை பக்கத்துல நடுவில விமலன் நிற்கின்றான் என்று சொல்லப்பட்டது. இன்னும் அவ்வரிசைகளை பற்றி சொல்லப்படுகின்றது. விமலனின் இடதுகை பக்கம் 8 பேர் நின்றார்கள். அப்ப விமலன் இடதுகை பக்கம் இதுதான், இதான் இடதுகை பக்கம். இங்கே 8 பேர் நிற்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. விமலன் இடதுகை பக்கம் 8 பேர் நிற்கின்றார்கள். 2, 4, 6, 8, 2, 4, 6, 8 பேர் நிற்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும், அவன் வலதுகை பக்கம் 8 பேர் நிற்பார்கள். 8 பேர் நிற்கிறார்கள். அப்ப இது 8, 8, 16. 16ஓட இது ஒன்று சேர்ந்தால் இந்த பக்கம் 17 பேர் நிற்கின்றார்கள். அப்ப இந்த பக்கமும் 17 பேர் நிற்கின்றார்கள். 17 17 34. அமலனையும் சேர்த்தால் 35 என்பது கேள்விக்கான விடையாகும். இதுகள் தவறு. சரி மாணவ செல்வங்களே, அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம். இது இலகுவான ஒரு பாடல், பாட புத்தகத்துல உள்ள பாடல். அந்த பாடலை வாசித்து விளங்கி அந்த விடையை தெரிவிக்கிறது. கரடி சிங்கம் புலியை கண்டேன், கண்டும் பயமில்லை. அப்ப கரடி என்பது, சிங்கம் புலி என்பது காட்டில் இருக்கின்ற கொடூரமான மிருகங்கள். இந்த மிருகங்கள் எங்களையும் கண்டா கொலை செய்யத்தான் செய்யும். ஏன்? அது சுபாவம் அப்படி. அது தனக்கு இறைய மத்திய உயிரை கொலை செய்துதான் சாப்பிடும். அது தாவரங்களை சாப்பிடாது. அப்ப மத்திய உயிரினங்கள், அதாவது தாவரம் உயிரினம்தான், ஆனா தாவரம் இடம்பெயராத உயிரினம். மற்றதெல்லாம் இடம்பெயரக்கூடிய உயிரினம். அப்ப இடம்பெயரக்கூடிய உயிரினத்தை உணவாக்கணும் என்று சொன்னால் அங்க பெருத்த போட்டி இருக்கும். என்ன போட்டி? அந்த உயிரினம் தான் தப்புவதற்கு பார்க்கும், அதை கலைத்து அதை அவசரமாக கொலை செய்து சாப்பிட வேண்டி இருக்கும். அப்ப இவை கொடூரமான மிருகங்களாக கருதப்படுகின்றது. அப்ப இந்த மிருகங்களை கண்டும் எனக்கு பயம் இல்லை. சூரனை போல், சூரன் என்றால் வீரன், சூரனை போல் நின்று நின்றேன், துளியும் பயமில்லை. ஒரு துளியும் பயமில்லை என்றால் நீ நின்ற இடம் மிருக காட்சி சாலை என்பது
விளங்குகின்றது. சரி மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த பக்க வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். இது அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் அல்ல, என்னுடைய வெற்றிக்கணி பரீட்சை தாள்களின் வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் முன்பு அரச பரீட்சை வினாக்களுக்கு விடையளித்துக் கொண்டிருந்தன. அதே வழக்கத்தில்தான் அரச பரீட்சை வினாக்கள் என்று சொல்றேன். அப்ப வெற்றிக்கணி என்கின்ற எதிர்பார்ப்பு பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இந்த பயிற்சித்தால் நீங்க பெற வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு அதில் உள்ள கடினமான வினாக்கள் அனைத்தையும் உங்களுக்கு கற்பிக்கத்தான் இருக்கிறேன். அப்ப நீங்க நான் காட்டுகின்ற வினாத்தாள்ல விடைகளை விளங்கிக் கொள்வதன் மூலமே நீங்க அதில் வெற்றி கொள்ள முடியும் என உங்களுக்கு தகவல் தந்து கொள்கிறேன். அதற்கு மேலே உங்களுக்கு அந்த பயிற்சி புத்தகம் தேவை, அதில் உள்ள பயிற்சித்தாள்கள் நீங்க செய்ய வேண்டும் என கருதினால் அந்த ஒரு பயிற்சி நான் அந்த உங்களோட குரூப்பிலே அதன் விலை விவரங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அறிவித்திருக்கிறேன். நீங்க அதற்குரிய படத்தை போடுவதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயினும் நான் அதை ஊக்குவிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தோடு அந்த பயிற்சி புத்தகத்தை வாங்குற கஷ்டத்தையும் ஏற்க தேவையில்லை. ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் பயிற்சிகள் வைத்திருப்பீர்கள். அப்ப நீங்க இதுல நான் காட்டுகின்ற வினா விடை விளக்கத்தை விளங்கிக் கொண்டு பரீட்சையை பெற்றுக் கொள்ள முடியும். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்ப இந்த பயிற்சி தாளின் இறுதி பக்க வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த இறுதி பக்க வினாவிலேயும் 35வது வினா, அதே போல ஒரு சிறிய பாடல் தந்து அந்த பாடலுக்கு வினாவிடை விளக்கம் கேட்கப்படுகின்றது. சட்டையிட்டு பார்ப்பேன், தொப்பியிட்டு பார்ப்பேன், ஒற்றுமிட்டு பார்ப்பேன், பூவணிந்து பார்ப்பேன். அப்ப இது எதிர்கால வாக்கியங்கள். பார்ப்பேன் பார்ப்பேன் என்று இருக்கின்றது. அப்ப இது நீ யாருக்கு இவைகளை இட்டு பார்ப்பாய் என்றால் இதுல பொருத்தமான சொல்லாக பொம்மை என்பது இலக வழியிலே எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொம்மைக்கு, அதாவது இது ஒரு குழந்தையின், ஒரு சிறு பிள்ளையின் மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றது. சரி, இனி 36வது கேள்வி. உருக்கோலத்தில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இந்த உருக்கோலத்தில முதலாவது உருக்கோலம், 2வது, 3வது, 4வதுக்கு இந்த விடையிலே எது பொருத்தமானது என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த 4வது இடத்துக்கு வருவதற்கு இதுக்குள்ள ஏதாவது ஒரு மாறுபாடு நடக்குதா? இதுக்கிடையிலே என்ன மாறுபாடு, இதுக்கிடையிலே என்ன மாறுபாடு? அதே மாறுபாடு தானே. இது உருக்கோல ஒழுங்கு. எண்கோலங்கள் போல இதுவும் ஒரு உருக்கோல ஒழுங்கு. எண்கோலங்கள்ல எண்களுக்கு இடையில உள்ள பொது வித்தியாசத்தை கொண்டு நாங்கள் எண்ணுக்கிடையில கோலத்தை பார்த்தோம். இப்ப 2, 4, 6, 8 என்று எண்கோலம் மாறினால் அடுத்து என்ன வரும் என்று கேட்டால் எங்களுக்கு விளங்குகின்றது. இந்த எண்களுக்கு இடையில பொது வித்தியாசம் சக2, இதுலையும் சக2, அப்ப இதுலையும் சக2, அப்ப இங்கேயும் சக2 வந்து 10 வருகின்றது. இது எண்கோலம். இதே போல இது உருக்கோலம். இந்த வடிவங்கள், இந்த கோலங்களுக்கு உருக்கோலத்தில அடுத்து வர வேண்டியதை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். அப்போ உருக்கோலத்தில நாங்க முதல்ல பார்க்கிறோம், இங்க ஒரு வருஷத்துக்கு 4 வடிவங்கள் இருக்குது. இந்த 4 வடிவங்களும் அடுத்ததிலையும் இருக்கு, அடுத்ததிலையும் இருக்கு, அடுத்ததிலையும் பெறத்தான் போகுது. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்கிறோம், ஒரு கோலத்தை, ஒரு வடிவத்தை மட்டும் பார்ப்போம். ஏனென்றால் அப்ப குயிக்கா விரைவாக விடை காண்பதற்காக. இந்த 12 மணியில இருக்கிற முக்கோண வடிவம் அடுத்ததுல 9 மணிக்கு வந்து விட்டது, அடுத்ததுல 6 மணிக்கு வந்து விட்டது. அப்ப அடுத்ததுல 3க்கு தானே வரும். அப்ப இது இடஞ்சுழியாக சுற்றுகின்றது. கால்வட்டம் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. அப்ப அடுத்ததுல முக்கோணம் 3 மணியில இருக்கிற விட விரைவாக கண்டுபிடித்துட்டோம். இது
இதுல முக்கோணம் இல்ல, இதுல முக்கோணம் இல்ல. அப்ப நாங்க விரைவாக விடை கண்டுபிடித்து விட்டோம். ஆனா இன்னும் திறமையான பிள்ளை என்றால் மற்ற வடிவங்களையும் பார்க்கும். மற்ற வடிவங்களும் கால்வட்டம் சுத்துதா, இது அடுத்த வடிவங்களும் கால்வட்டம் சுத்துதா, ஓகே இது இங்க போகுது, அப்ப இது இங்க வரும், வட்டத்துக்கு வட்டம் இங்க வரும், சரி முதல் முக்கோணம் பார்த்தோம். பிறகு சதுரத்தை பார்க்கும். சதுரம் இங்க போகுது, பிறகு சதுரம் இங்க போகுது, சதுரம் அப்ப இங்க வரும், இங்க சதுரம் வரும், சரி. அடுத்தது வட்டத்தை பார்க்கிறோம். வட்டம் இங்க கால்வட்டம், பிறகு கால்வட்டம், பிறகு கால்வட்டம், அப்ப வட்டம் இங்கே வருகின்றது, பொருத்தமாக இருக்கின்றது. இது மாறுபாடுகளை இனம் காணும் ஆற்றல். இதையெல்லாம் சும்மா சின்ன பயிற்சிகளை செய்து கொண்டு வர தானாக அந்த திறமை எங்களுக்கு உருவாகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுவோம். இனி நாங்கள் 37வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபடுவோம். அன்பு குழந்தைகளையே, நான் மீள சொல்றது என்னென்றால், நான் ஒரு பெரிய திறமைசாலி, நான் படிப்பிக்கிறதான் முழுக்க சரி என்று நான் சொல்லவில்லை. இப்ப நிறைய இடமட்டங்கள் நிறைய நன்றாக கற்பிக்கிறார்கள், பாராட்ட வேண்டிய விடயம். ஏனென்றால் முன்பு இருந்ததை விட இப்ப கற்கிறதுக்கு வளங்கள் நிறைய பேர் திறம்பட கற்பிக்கின்றார்கள். அப்ப அவர்கள் கற்பிப்பது எல்லாம் நீங்கள் கற்க வேண்டும், கேட்க வேண்டும். உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க தேடி படியுங்கள். ஆனால் இதுல அதிகாலையில் எழுந்து கற்பது ஒரு விசேடமானது என்பதை நான் உள்ளார உணர்வேன். ஆன முறையில இந்த காலை வகுப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கோ. இப்பொழுது 100 மாணவர் தான் இணையக்கூடியதாக இருக்கின்றது. மிகுதியாக உள்ளவர்கள் இணைய முடியாத கட்டத்தில் நீங்க உடனடியாக நான் யூடியூப் சேனல்ல இதை பதிவேற்றம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 10 மணிக்குள்ளேயே நான் பதிவேற்றம் செய்து விடுவேன். அப்ப உங்களுக்கு பிறகுள்ள வசதியான நேரத்துக்குள்ள இதனை பார்வையிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். ஏனென்றால் இது இடையில திருதிப்பண்டு நின்றுவிடும் என்பதனால். 37வது வினா, இக்கோலத்தில் ஏபி ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் முறையே. அப்ப இது எண்கோலம். இந்த எண்கோலத்தை நாங்கள் உற்று பார்க்கின்ற போது இந்த எண்கோலத்துக்கு ஏதோ ஒரு மாறுபாடு இருக்கின்றது. நாங்கள் இதையும் இடமிருந்து வலமாகத்தான் இலக்கங்களை எல்லாம் எழுதுறது. அப்ப இடமிருந்து வலமாகத்தான் நாங்கள் இதை உற்று பார்க்க போறோம். அப்ப இடமிருந்து வலமாக உற்று பார்ப்பதற்கு நாங்கள் மேலே உள்ள எண்ணை முதல் பார்த்தோமா இருந்தால் அடுத்தது வெற்றிடமாக இருக்கின்றது. என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சரி, அதுக்கு அடுத்ததுக்கும் வெற்றிடமாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்த உள்ள வெற்றிடங்கள் எண்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் என்ன பொது வித்தியாசம் என்று கண்டுபிடிக்க முடியும். இப்ப எங்களுக்கு இதுல தெரியுது 17ல இருந்து 4 போயிருக்கின்றது. 17ல இருந்து 4 போனால் 4 13. 13ல இருந்து 5 போனால் அடுத்து தரப்பட்ட எண். அப்ப இது பொது வித்தியாசம் அல்ல, இதுல தரப்பட்ட எண் தான் வித்தியாசம். 5 கழிந்தால் 8. 8ல இருந்து 6 போனால் 2. அப்ப எங்களுக்கு இப்ப புரிகின்றது, இங்க அங்கு தரப்பட்ட எண்கள் குறைந்து கொண்டு போகின்றது. அங்க தந்திருக்கிற எண்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போகின்றது. அப்ப இதுல 20ல 2 போனால் 22ல 2 போனால் 20 என்பது விடையாக அமையும். இங்க கேள்வி பாருங்க, ஏபி ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப முதல்ல 20 வரணும். ஏன் ஏ என்ற இடத்துக்கு 20 பொருத்தம். இங்க பாருங்க, இதுல 2வதாக 20 இருக்கு. அப்ப முதல்ல 20ஆக வந்த இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி பி என்கின்ற எண்ணுக்கு 23ல 2 போனா 21, 21ல 3 போனா 18, 18ல 4 போனால் 14 என்பது பொருந்துகிறது. இங்க இதுல 14 இருக்குது. அப்ப இந்த விடை பொருத்தம் சரியாக இருந்தாலும் அந்த முறையே என்றதை கொண்டுதான் நாங்கள் முதலாவது 2வது என்றதை 2வது விடை பொருத்தம் என்பதை கண்டுகொள்கிறோம். ஏக்குரிய பிரமாணம் 20, பிக்கு உரிய பிரமாணம் 14 என்பது புரிகின்றது. சரி மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் அடுத்து 3 வினாக்கள் இருக்கின்றது. அந்த வினாக்களுக்கு விடையளிக்க உங்களை பயிற்றுவிக்க ஆரம்பித்தால்
உண்மையிலேயே முழு நேரம் போதாமை இருக்கும். ஆன முறையில நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து அந்த 3 வினாக்களோட காலக்கணிப்புகள் என்ற ஒரு பெரிய விடயத்தை உங்களுக்கு நாளைய வகுப்பில் அந்த 3 வினாக்கள் மட்டும்தான் கற்பிப்பேன். அந்த வினாவோடு சேர்ந்து காலங்களை எவ்வாறு கணிப்பது என்பது பற்றிய விரிவான ஒரு வகுப்பை நாளைக்கு நடத்துகின்றேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். மாணவ செல்வங்களே, நன்றி.